கேட்டுக்கொள்கிறோம். தம்பிகள் படையினுடைய மாநில தலைவர் அன்பழகன் அனைத்து பாப்பாளி சொந்தங்களுக்கும் நிறைவு பொதுக்கூட்டம் இங்கே தொடங்குகிறது. தலைவர் அவர்களுக்கு வெற்றிவேல் வீரவேல் பரிசாக அமைக்கப்படுகிறது, பரிசாக வழங்கப்படுகிறது. குழப்பத்தால் கும்பெடுத்து விடலாம் என திமுக போன்ற புலனெறி கூட்டங்கள் அங்கே எள்ளி நடையாகி கொண்டிருக்கிறது. ஏனை படுத்தாலும் எழுந்தாலும் ஏனை ஏனதான் எந்த காலத்தில் பாமக இல்லை என்று தெரிவித்துக் கொண்டு எக்காலத்திலும் இந்த தருமபுரி மண்ணில் ஒரு சட்டமன்ற தேர்தல் ஒரு தொகுதியிலும் திமுக வெல்லாது என்ற உறுதியோடு அனைத்து நிர்வாகிகளும் செயலாற்று மாணவ சங்க சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மகளிர் சங்கத்துடைய மாநில நிர்வாகி ஜெயலட்சுமி அவர்கள் எப்பா செம்மையான நீங்க போய் அரேஞ்ச் பண்ணுங்க. சாலையில் வந்து உட்காருங்க, தயவு செய்து நாற்காலியில் வந்து உள்ள வந்து உட்காருங்க. இளைஞர் சங்கம் ஏற்பாட்டை பண்ணுங்க. நம்முடைய கட்சி தலைவர் அவர்களை எதற்காக இந்த மக்கள் வன்னிய மக்கள் பெரும்பான்மையான மக்கள் வாழ வேண்டும், நம்மை போன்ற நம்முடைய போன்ற சகோதர சமுதாயங்கள் சிறுபான்மை மக்கள் வாழ வேண்டும், அவர்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் மருத்துவர் ஐயா அவர்கள் இடஒதுக்கீடு போராட்டத்தை அறிவித்தார். அதே போராட்டத்தில் முன்னாள் காலத்தில் 1987 இருந்து இந்த இடஒதுக்கீடுக்காக
மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் சின்னையா அவர்களும் இந்த மக்களுக்காக எத்தனை சிறை போராட்டம், எத்தனை ரயில் மறியல், ஒரு நாள் சாலை மறியல், எத்தனை போராட்டங்கள் செய்து 1987 தொடர் சாலை மறியல் என்பதற்கு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளாக இந்த மாநாட்டின் வாயிலாக இங்கே வருகை தந்திருக்கிறவரை நீங்கள் வீடு செல்லும் பொழுது நாம் யாருக்கு வாக்கு அளிக்க வேண்டும், யாருக்கு வாக்கு அளிக்க கூடாது என்பதை மனதிலே நிலை நிறுத்தி வீட்டுக்கு செல்ல வேண்டும். அதற்காக தான் இந்த மாநாடு. அன்புக்குரிய தாய்மார்களே, இன்று நாட்டில் ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்கள், குறிப்பாக இதற்கு முன்பாக ஆட்சி செய்த ஆட்சியாளர்களை விட இன்று ஆட்சி செய்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் முதல்வர் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோளாக மாநாட்டினுடைய தலைவர் மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய மருத்துவர் சின்னையா அவர்களே, இங்கு அன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து சமுதாய மக்களே, அடுத்ததாக தர்மபுரி மாவட்டத்தினுடைய மூத்த நிர்வாகி மரியாதைக்குரிய ராமலிங்கம் அவர்கள். இப்போ முன்னாடி கொஞ்சம் வலிந்து வந்து உட்காருங்க. ரோட்லேயே மக்கள்